இந்த மாதிரியான காவல் பணியில் இருக்கிறவங்க, மக்களை பாதுகாக்கிறதுக்கான காவல் பணியில் இருக்கிறவங்க சமூக விரோதிகளால் கொல்லப்படுறாங்க. அவர்களுக்கு சரியாக நிவாரண நிதி அறிவிக்குது. ஆனால் காவல் பார்க்க வேண்டிய ஆட்கள் சாதாரண மக்களை வந்து அடித்து கொல்றாங்கல்ல, என்கவுண்டரில் கொல்றாங்க, அடித்து கொல்றாங்க, காவல் நிலைய மரணங்கள் நடக்குல்ல. அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணுது அரசு? வெறும் 5,00,000 கொடுக்குது. இது நிவாரண நிதியா? அந்த மக்களுக்கான நீதியா இது? ஆனா வந்து சாராயத்தில கள்ளச்சாராயம் குடிச்சு இறக்குறவங்களுக்கு 10,00,000 கொடுக்குது. என்ன இது என்ன வகையான அளவுகோல்னே புரியல. சாதி வெறி ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினுக்கு 5,00,000, 6,00,000 இப்படியான தொகை. அஜித்குமாருக்கு 5,00,000 இப்படி. அதுக்கப்புறம் நீதிமன்றம் அத கண்டிச்சு அத வந்து கூடுதலாக்குறதுக்கு உத்தரவு போட்டது. இப்படி பார்த்தீங்கன்னா, இந்த அளவீடுகளே வந்து ரொம்ப அ முரண்பாடாகவும் வந்து கேவலமானதாகவும் இருக்கு. நீங்க யாருக்கு பாதிக்கப்படுறீங்க? பாதிக்கப்பட்டவங்க பக்கம் இருந்து இந்த ஆமா. நிவாரணம் வழங்கணும். வழங்கணும். அரசு சார்புல இருந்து வழங்குற மாரி இருக்குது. ஆமா. அதே வந்து முரணா இருக்குல்ல. இப்போ காவலர்களால கொல்லப்பட்டால், காவலர்கள் பாதுகாப்பு பணி செய்ய வேண்டியவர்கள். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு குடுக்க வேண்டிய. அவனால ஒரு கொலை நடக்குது. ஆனால் ஒரு சமூக விரோதியால கொலை நடக்குமானா, கொலை நடக்கும். அவன் சமூக விரோதி. அவன் ரவுடி பய, குண்டா பய, அவன் வந்து பொறுக்கி, அவன் வந்து கொலை செய்றதுங்கிறது அறிந்தது. ஆனா ஒரு போலீஸ்காரன் கொலை செய்யக்கூடாது. போலீஸ்காரன் பாதுகாப்பு குடுக்கணும். ஆனால் போலீஸ்காரரால கொல்லப்படுறவர்களுக்கு என்ன நீதி குடுக்குது அரசு? ஃபோன் பண்ணி சாரிம்மா மாடல்ன்னு கேட்குறீங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி வாங்கம்மா, சென்னைக்கு வாங்கம்மான்னு கேட்குறீங்க. என்ன இது? ஏன் வந்து நீங்க வந்து கவின் வீட்டுக்கு போய் வந்து கேட்க தூத்துக்குடி முடியல? வரைக்கும் போயிருக்காரு. தூத்துக்குடி வரைக்கும் போனீங்கல்ல, அங்கேருந்து ஒரு சில மணி நேரம் தானே, 1 மணி நேரம் தானே, அடிச்சு வந்து கேட்டுட்டு போலாம்ல. ஏன்? உங்களுடைய தேர்தல் அரசியல். அங்க உள்ள இவங்கள போய் பார்த்தா, அங்க உள்ள மத்த பிரிவினருக்கு இதாயிரும்ன்ட்டு. அப்படிலாம் யாருமே நினைக்கல.